அதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத விக்ரம் அந்த கண்டெய்னர்களை தடுக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் நின்றான். அதே சமயத்தில் எதிரில் நின்ற கப்பலில் இருந்து நிறைய பேர் மறைந்திருந்து விக்ரமையும் அவனுடைய ஆட்களையும் சுட ஆரம்பித்தார்கள். உடனே இங்கிருந்து ஓடுங்க என்று கத்திய விக்ரம் வேகமாக 4 பேரையும் அழைத்துக் கொண்டு அந்த இடத்திலிருந்து தப்பித்து சென்றான். இவனுங்க சாதாரண ஆளுங்களா தெரியல, முதல்ல உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்க என்று விக்ரம் அந்த கிருஷ்ணா குடும்ப நபர்களை பார்த்து கேட்டான். அதே சமயத்தில் துஷார் அவனுக்கு போன் செய்ய விக்ரம் போனை அட்டன் செய்து, என்ன விஷயம் துஷார் என்று கேட்டான். சார், இங்க ஒரு பொண்ணு வந்து உங்களை கேட்டு ரொம்ப பிரச்சனை பண்றாங்க. யாருன்னு கேட்டா உங்களோட வருங்கால பொண்டாட்டின்னு சொல்றாங்க. நீங்க எங்க இருக்கீங்க? உடனே கிளம்பி வாங்க ப்ளீஸ், என்னால உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல என்று சொன்னான் துஷார். அதை கேட்டதும், என்ன என்னோட வருங்கால பொண்டாட்டியா என்று விக்ரம் அதிர்ச்சியுடன் யோசிக்க ஆரம்பித்தான். துஷாருக்கு எந்த சூழ்நிலையை எப்படி கையாள்வது என்பது தெரியும். பொதுவாக இக்கட்டான சூழ்நிலை வரும்போது மட்டும்தான் அதை விக்ரமுக்கு தெரியப்படுத்துவான். இந்த நிலை ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. துஷார் ஒரு சாதாரண ஆள்தான். என் வருங்கால மனைவி என்று சொல்லிக் கொண்டு வந்த பெண்ணும் ஒரு சாதாரண பெண்ணாக இருந்தால் இவனே விசாரித்திருப்பான். ஆனால் இப்போது துஷார் பயப்படும் நிலையை பார்க்கும்போது அங்கே வேறு ஏதோ நடப்பது போல விக்ரம் யோசித்தான். இப்ப சுரபியை வேற லஞ்சுக்கு வர சொல்லியிருக்கேன், என்ன நடக்கும்னு தெரியலையே என்று சொன்ன விக்ரம், சரி நான் எங்க இருக்கேன்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்லிடு என்று கட் செய்தான். அப்போது லூசிஃபர் அவனை பார்த்து, என்ன சார் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொன்ன விக்ரம் திரும்பி கிருஷ்ணா குடும்பத்தை சேர்ந்த ஆட்களை பார்த்து, இந்த பீஸ்ட் டீம் இல்லீகலா என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க, அந்த கண்டெய்னர்ல என்ன இருக்கு என்று கேட்டான். உடனே அவர்கள் அந்த கண்டெய்னரில் 1 லட்சம் கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் இருப்பதாகவும் கோவிந்திடம் கொடுத்திருந்த 100 கிலோ போதைப் பொருளை விக்ரமை வைத்து எடுக்க வைத்து அவனை போலீசிடம் மாட்ட வைத்து மும்பை போலீஸை திசை திருப்பிவிட்டு இந்த மொத்த சரக்கையும் கைமாற்றுவதுதான் அவர்களுடைய திட்டம் என்பதையும் சொன்னான். அதை கேட்டதும் விக்ரம் கொஞ்சம் அதிர்ச்சியுடன், ஓ இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கா என்று யோசித்தவன், ஆனா இப்போ அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் கடல்ல போட்டாங்களே என்று கேட்க, சார் அவங்க அவ்வளவு சுலபமா யோசிக்காம எதையுமே பண்ண மாட்டாங்க. கடல்ல போட்டதை நம்ம போனதுக்கு அப்புறமா கண்டிப்பா எடுத்துருவாங்க. ஒருவேளை நீங்க பெரிய போலீஸ் ஃபோர்ஸோட திரும்ப வருவீங்கன்னு கூட அவங்க இந்த வேலையை பார்த்திருக்கலாம் என்று சொன்னான் ஒருவன். விக்ரம் அதை பற்றி யோசித்துக் கொண்டே காரை ஓட்டிக்கொண்டு சென்றான். இன்னொரு புறம் ஆபீஸின் முதலாளியின் சேரில் ஒரு அழகான பெண் உட்கார்ந்திருந்தாள். கொஞ்சம் உயரமான நீல நிற சுடிதார் அணிந்திருந்தாள். அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் மிகவும் மென்மையான முகபாவனைகளுடனும் இருப்பது போல தோன்றியது. பழைய காலத்து இளவரசியின் ஆளுமை அவளிடம் தெரிந்தது. அவள் பக்கத்தில் கருப்பு உடை அணிந்த 2 பாடிகார்ட்ஸும் நின்று கொண்டிருந்தார்கள். என்ன விக்ரம்க்கு கூப்பிட்டீங்களா, என்ன சொன்னாரு என்று அதிகார குரலில் அந்த பெண் துஷாரை பார்த்து கேட்டாள். துஷார் நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்துவிட்டு, விக்ரம் சார் பிஸியா இருக்காருன்னு நினைக்கிறேன், அவர் என்னோட போனை எடுக்கல என்று சொன்னான். விக்ரம் அவனிடம் கேட்டுக்கொண்டதினால் துஷார் வேண்டுமென்றே பொய் சொல்ல வேண்டியதாக இருந்தது. துஷார் சொன்னதை கேட்டதும் அந்த பெண் ஏதும் பேசாமல் அவனை பார்த்து முறைத்தாள். அவனுக்கு என்ன பேசுவது என்று தெரியாமல் அப்படியே நின்றிருந்தான். துஷார் பொய்தான் சொல்கிறான் என்பதை அவன் கண்கள் காட்டிக் கொடுத்து விடுமோ என்று அவன் பயந்து கொண்டே நின்றிருந்தான். விக்ரமை தேடி வந்த பெண் மும்பையில் இருக்கும் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பெண். அவள் பெயர் சுவிக்ஷா. இப்போது சுவிக்ஷா விக்ரமின் வருங்கால மனைவி என்று அவ்வளவு தைரியமாக ஏன் பேசுகிறாள் என்று துஷாருக்கு சுத்தமாக புரியவில்லை. விக்ரமுக்கு கால் செய்து போனை எடுக்கவில்லை என்று சொன்னதும் சுவிக்ஷா துஷாரை கோபமாக பார்த்து, ஹே இடியட், உன்னால ஒரு வேலையை கூட ஒழுங்கா செய்ய முடியாதா? உன்ன மாதிரி எதுக்கும் யூஸ் ஆகாத ஆளெல்லாம் எதுக்காக விக்ரம் வேலைக்கு வச்சிருக்காரு என்று கோபமாக சொன்னாள். ஹலோ மிஸ் சுவிக்ஷா, என்னோட திறமையை பத்தி எல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. விக்ரம் சார் எங்க இருக்காருன்னு எனக்கு எப்படி தெரியும்? அவர் தான் போனை எடுக்கலன்னு சொன்னேன்ல, அவர் வந்தா கண்டிப்பா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இப்ப நீங்க கிளம்பலாம் என்று துஷார் அவளை பார்த்து சொன்னான். ஓ அப்படியா, விக்ரம் இப்போ எங்க இருக்காருன்னு உனக்கு தெரியல. சரி ஓகே, இதுவரைக்கும் அவர் எங்க இருந்தாருன்னு சொல்ல முடியுமா என்று சுபிக்ஷா கேட்டாள். விக்ரம் சார் பிசினஸ் வேலையா ரொம்ப பிஸியா இருக்காருன்னு தெரியும். நானே அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியல, ஆனா மும்பைல இல்லைன்னு மட்டும் நல்லா தெரியும் என்று சொன்னான் துஷார். உன்னோட ஓனருக்காக நீ பொய் சொல்றத முதல்ல நிறுத்து. என்கிட்ட உன்னோட பாச்சாலாம் பழிக்காது. நீ சொல்றதெல்லாம் சரின்னு கேட்டுட்டு எல்லாத்தையும் நம்பிட்டு போறதுக்கு நான் ஒன்றும் சாதாரண பொண்ணு கிடையாது. உன்ன மாதிரி எத்தனை பேரை என் லைஃப்ல கிராஸ் பண்ணி வந்திருப்பேன். நீ விக்ரம் கிட்ட வேலை செய்யறவனாவே இரு, அவருக்கு விசுவாசமாவே இரு, தப்பு இல்ல. ஆனா என்கிட்ட பேசும்போது கவனமா பேசணும். விக்ரம் இப்போ மும்பைல இல்லைனா அப்புறம் இந்த தாஜ் ஹோட்டல், இந்த ஸ்டார் சிட்டி பிளான் எல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? விக்ரம் இல்லாம இந்த வேலைகள் எல்லாம் ஆரம்பிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் இங்க வந்து யாருன்னு சொன்னதுக்கு அப்புறமும் என்கிட்ட பொய் சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்று சுபிக்ஷா துஷாரை பார்த்து கோபமாக கேட்டாள். அதையெல்லாம் கேட்டதும் துஷாரின் நெற்றி வியர்த்தது. இனியும் விக்ரம் சார் மும்பையில் இருக்கிறத மறைக்க முடியாது. அவர் இங்கே தான் இருக்காருன்னு சொன்னால் அவரோட இடம் எனக்கு தெரியுங்கிற மாதிரி அர்த்தம் ஆயிடும். இல்லைன்னு சொன்னால் இங்கே இவ்வளோ வேலை இருக்கும்போது நீ ஏன் அவரை பார்க்கவோ பேசவோ ட்ரை பண்ணலன்னு கேள்வி வரும்.
விக்ரம் சாரோட குடும்பமான ஆதித்யா குடும்பத்து மேல இந்த பொண்ணுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அவளோட பேச்சு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு என்று நினைத்தான் துஷார். ஆனால் அவள் விக்ரமுக்காக ஏற்கனவே நிறைய முறை இங்கே வந்திருக்கிறாள். எப்போது வந்தாலும் அவளுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. விக்ரம் என்ன கேம் ஆடுறாருன்னு ஒண்ணுமே தெரியல. ஆதித்யா குடும்பத்துக்குன்னு பெரிய ஃபேமிலி பிசினஸ் இருக்கு. ஆனா இது வரைக்கும் அவங்களோட பிசினஸ் சர்க்கிள்ல அவரை பார்த்ததே இல்ல. அவரோட பிசினஸை கவனிச்சுக்கிற வேலையாள் தான் நீ. உனக்கு தெரியாதா அவர் எங்க இருப்பாரு, என்ன பண்ணுவாருன்னு? நிச்சயமா அவருக்கு இங்க யாரும் இல்ல. அது உண்மையிலே ஒரு மோசமான விஷயம். அவருக்காக இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவர் தாஜ் ஹோட்டல்ல தங்கிட்டு இருக்காரு. ஆனா சிட்டிக்குள்ள வேற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸ்டார்லைட் ப்ராஜெக்டையும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அவர் பொண்டாட்டிக்காக பண்ணிட்டு இருக்காருன்னு சிட்டிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு என்று மனதிற்குள் நினைத்தாள் சுபிக்ஷா. அவளும் விக்ரமும் பிரிந்து கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆகின்றது. இந்த 10 வருடங்களில் இருவரும் ஒருமுறை கூட பார்த்து கொள்ளவில்லை. ஆனால் இருவரும் மிகவும் மதிக்கப்படும் தங்களது தாத்தாக்கள் முன்னிலையில் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டார்கள். ஆனால் திடீரென்று விக்ரம் இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டு செல்வான் என்று அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. உடனே சுபிக்ஷா தனது பாடிகார்ட்ஸை பார்த்து, அவன் கையில இருக்கிற போனை வாங்கு என்று சொல்ல 2 பேர் துஷாரை நோக்கி வந்தார்கள். அதை பார்த்ததும் துஷார், ஏய் உங்களோட லிமிட் அவ்வளவுதான், தேவையில்லாம என் மேல கை வச்சா நடக்கிறதே வேற என்று கோபமாக சொல்ல அருகில் நின்றிருந்த பாடிகார்டிடம் துப்பாக்கியை வாங்கிய சுபிக்ஷா துஷாரை சுற்றிலும் சுட்டாள். அந்த அறைக்குள் இருந்த பொருட்கள் எல்லாம் உடைந்து சிதறியது. அதை பார்த்து துஷாருக்கு பயங்கர அதிர்ச்சியானது. இவன் நிஜமாவே பொண்ணுதானா இல்ல சைக்கோவா, வந்த உடனே இந்த போடு போடுறா என்று நினைத்தபடி அப்படியே நின்றிருந்தான். அதற்கு மேல் அவர்களை எதிர்க்க அவனுக்கு மனம் வரவில்லை. பாடிகார்டு ஒருவன் துஷாரின் போனை வாங்கி கொண்டு வந்து சுபிக்ஷாவிடம் கொடுக்க அவன் போனில் கால் ஹிஸ்டரியை எடுத்து பார்க்க அதில் கடைசி கால் விக்ரமுக்கு தான் செய்திருந்தான் என்பதை சுபிக்ஷா கண்டுபிடித்து விட்டாள். உடனே அவனை பார்த்து கோபமாக முறைத்தபடி அந்த நம்பருக்கு டயல் செய்தாள். என்ன இப்பதானே பேசணும், அதுக்குள்ள மறுபடியும் கூப்பிடுறான் என்று நினைத்தபடி விக்ரம் போனை எடுத்து ஹலோ என்று சொன்னான். அந்த குரலை கேட்டதும் சுபிக்ஷாவின் கண்கள் தானாக கலங்கியது. அதே நேரத்தில் துஷாருக்கு விக்ரம் இருக்கிற இடத்த பத்தி தெரிஞ்சிருந்தும் எதுவும் சொல்லாம மறைச்சிருக்கான். எவ்வளவு தைரியம் அவனுக்கு என்று நினைத்தபடி கோபமாக துஷாரை பார்த்து முறைத்து கொண்டே, விக்ரம் எங்க இருக்க என்று கேட்டாள் சுபிக்ஷா. யார் நீ என்று விக்ரம் நிதானமான குரலுடன் கேட்டான். அதை கேட்டதும் சுபிக்ஷாவின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. அவளுடைய உதடுகள் நடுங்கியது. கடும் கோபத்தை அடக்கியபடி, உன்னோட குரல் எனக்கு என்னமோ ஞாபகத்துல இருக்கு. என்னோட குரல் உன்னோட ஞாபகத்துக்கு வரலையா? நான் உன்னோட வைஃப் என்று சொன்னாள் சுபிக்ஷா. என்ன என்னோட வைஃபா என்று முகம் சொல்லித்தபடி கேட்ட விக்ரம் மீண்டும் யார் நீ என்று கேட்டான். நான் சுபிக்ஷா விக்ரம், உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா என்று தனது செர்ரி உதடுகளை கடித்துக் கொண்டே கேட்டாள் சுபிக்ஷா. விக்ரமுடன் நடந்த தனது நிச்சயதார்த்தத்தை அவளுடைய வாழ்க்கையில் மிகவும் விலைமதிப்பற்றதாக நினைத்தாள். அவனுடனான உறவில் எப்போதும் அவளுக்கு தனி விருப்பம் இருந்தது. விக்ரம் வீட்டை விட்டு வெளியேறியதில் இருந்து அவன் இருக்கும் இடத்தை தெரிந்து கொள்ள இத்தனை வருடங்களாக அவள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் அதற்காக அவள் தன் குடும்பத்தின் முழு அதிகாரத்தையும் பயன்படுத்தினாள். கடைசி நேரத்தில் ஆதித்யாவின் குடும்பம் ரெட்டி குடும்பத்தால் அழிக்கப்பட்டது. அதில் விக்ரமும் இறந்துவிட்டான் என்று நினைத்து அவனை தேடுவதை கைவிட்டாள் சுபிக்ஷா. ஆனால் விக்ரம் மீண்டும் மும்பைக்கு வந்து ஆதித்யா குடும்பத்தின் அதிகாரத்தை பறிப்பான் என்று அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. சுபிக்ஷா விக்ரமை பற்றிய ஒருவித அவநம்பிக்கையில் விழுந்தாள். அப்படிப்பட்ட நிலையில் விக்ரமை பற்றி அவள் தெரிந்து கொண்டது பெரிய விஷயமாக நினைத்தாள். இப்போது விக்ரமின் குரலை கேட்டதும் அவளுக்குள் ஒரு இனம் புரியாத குழப்பம் எழுந்தது. விக்ரமும் சில நொடிகள் யோசித்தான். சுபிக்ஷா என்ற பெயர் அவனுக்கு பரிச்சயமான பெயராக தெரிந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு அவனுடைய நினைவில் ஒரு சிறிய எண்ணம் உருவானது. அவளை பற்றிய ஞாபகம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நினைவில் வந்தாலும் அவளுடைய தோற்றத்தை முழுவதுமாக மறந்துவிட்டான். விக்ரமின் தாத்தா ஆதித்யா கூட சுபிக்ஷாவை பற்றி விக்ரமிடம் கேட்டபோது அவன் எதுவும் பதில் சொல்லவில்லை. அவனுக்கு சுபிக்ஷாவை தெரியும், ஆனால் அவளை பற்றி அவன் கவலைப்பட்டதில்லை. மேலும் அது அவனுக்கு தேவையும் இல்லை. அதனால் விக்ரம் கொஞ்சம் நிதானமாக சுபிக்ஷாவிடம், உனக்காக நான் என்ன பண்ணணும், ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா என்று கேட்டான். அதை கேட்டதும் சுபிக்ஷா கொஞ்சம் வலி நிறைந்த சிரிப்புடன், ஓ ஹெல்ப்பா விக்ரம், நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? நமக்கு ஏற்கனவே நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. அது உனக்கு ஞாபகத்துல இருக்கா? நான் உன்கிட்ட உன்னை கேட்கிறேன், இப்போ என்னை விட உனக்கு வேற ஏதாச்சும் பொண்ணை பிடிச்சிருக்கா? அந்த பொண்ணுக்காக தான் இந்த ஸ்டார் சிட்டி ப்ராஜெக்டை பண்றியா? அதனாலதான் உன்னோட ஒர்க்கர்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வேலையில இருக்காங்களா? சிட்டில உன்னை பத்தி பேசுற விஷயம் எல்லாம் உண்மைதானா என்று சுபிக்ஷா கோபமாக கேட்டாள். உனக்கு என்ன பைத்தியமா? நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கன்னு எனக்கு நிஜமாவே தெரியல. எனக்குன்னு ஒரு வைஃப் இருக்கா, அதனால நம்ம பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் என்று விக்ரம் தீவிரமான குரலில் சொன்னான். அதை கேட்டதும் சுபிக்ஷாவின் கண்களிலிருந்து கண்ணீர் மளமளவென வழிந்தது. என்ன சொல்ற விக்ரம் என்று அதிர்ச்சியில் அவனிடம் கேட்டாள். போனை பிடித்துக் கொண்டிருந்த அவளுடைய கைகள் நடுங்கியது. சுபிக்ஷாவின் அப்பா ஆதவன் சிறு வயதில் இருந்தே அவளை வீட்டின் ராணியைப் போல வளர்த்தார். அவள் மிகவும் ஆடம்பரமாக எந்த குறையும் இல்லாமல் வளர்ந்தாள்.
நாடு முழுவதும் இருக்கும் குடும்ப பின்னணி பெண்களை ஒப்பிட்டு பார்த்தால் அவளைப் போன்ற அழகான திறமையான பெண்களை விரல் விட்டு எண்ணி விடலாம். அந்த அளவிற்கு பெரிய இடத்தில் எந்த குறையும் இல்லாமல் வளர்ந்தவள் இன்று விக்ரமால் அவமானப்படுத்தப்பட்டு நின்றாள். என்ன விக்ரம் பேசிட்டு இருக்க? கிட்டத்தட்ட 10 வருஷமா நான் உன்னை தேடிட்டு இருக்கேன். ஆனா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இப்படி அசால்ட்டா சொல்ற. என்ன எப்படி அவ்வளவு சீக்கிரமா மறந்துட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சது? என்னை ஏமாத்துறன்னு கொஞ்சம் கூட உனக்கு குற்ற உணர்ச்சியே வரலையா என்று ஆதங்கத்துடன் கேட்டாள் சுவிக்ஷா. விக்ரம் ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தான். சொல்லு விக்ரம், ஏன் எதுவும் பேசாம இருக்க? அந்த பொண்ணு யாரு? என்னை விட அழகுலையும் அந்தஸ்துலையும் வெற்றான பொண்ணாவ, எனக்கு அவளை பார்க்கணும் என்று தீவிரமாக சொன்னாள் சுவிக்ஷா. அவள் கண்களில் கோபமும் ஏமாற்றமும் தெரிந்தது. இருந்தாலும் கண்களில் இருந்து வழியும் கண்ணீர் மட்டும் நிற்கவே இல்லை. இங்க பாரு சுவிக்ஷா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ என் ஒய்ஃபை பார்க்கணும்னு சொல்றதெல்லாம் சரியில்லை. இதுக்கு மேல எனக்கு ஃபோன் பண்ணாத, எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று சொன்னான் விக்ரம். எனக்கு உன்னை பார்க்கணும், நீ உடனே இங்க வா என்று சுவிக்ஷா சொல்ல, உடனே வந்து பார்க்கறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை என்று சொல்லி முடிக்கும் முன்பே, நீ வரலன்னா உன்னோட ஆளு துஷாரை நான் கொன்றுவேன் என்று நேரடியாக மிரட்டினாள். அவள் அந்த வார்த்தையை சொன்னதுமே விக்ரமுக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. இங்க பாரு, என்னோட ஆளுங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, ஒண்ணு மட்டும் இல்ல, உன்னோட மொத்த குடும்பத்தையும் நேர்ல வந்து கொடூரமா கொல்லுவேன். தேவையில்லாம எனக்குள்ள இருக்க மிருகத்தை சீண்டி பார்க்கணும்னு நினைக்காத என்று ஆக்ரோஷமாக சொல்லிவிட்டு போனை கட் செய்தான். உண்மையிலேயே அவனுடைய மிரட்டலில் சுவிக்ஷா கொஞ்சம் பயந்து போனாள். சிறிது நேரம் அமைதியாக அப்படியே நின்றவள் தன்னுடைய ஆட்களை அழைத்து கொண்டு உடனே அந்த இடத்தை விட்டு கிளம்பினாள். வெளியில் வந்து அவள் தனது பாடி கார்ட்ஸை பார்த்து, நீங்க 2 பேரும் ஸ்டார் சிட்டிக்கு போய் அபினவ் அவங்களோட ஆளுங்க எல்லாரையும் யாருக்கும் தெரியாம கவனிங்க. நீங்க திரும்ப வரும்போது விக்ரமை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணும் என்று சொன்னாள். தனக்கு மனைவி இருப்பதாக விக்ரம் மிகவும் நம்பிக்கையுடன் கூறினான். ஆனால் அதை சுவிக்ஷாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவள் மிகவும் பொறாமையாகவும் கோபமாகவும் உணர்ந்தாள். உனக்கு இதுக்கு முன்னாடி எத்தனை கல்யாணம் வேணாலும் ஆயிருக்கட்டும், ஆனா நான் உன்னை கண்டுபிடிச்ச நிமிஷத்திலிருந்து நீ எனக்கு தான் சொந்தம். நீ இல்லாம என்னால ஆதித்யா குடும்பத்துக்கு போக முடியாது. இதுக்கு நடுவுல யார் வந்தாலும் அவங்க எல்லாருக்கும் சாவுதான் என்று ஆக்ரோஷமாக தனக்குள் சொல்லிக் கொண்டாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.